ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அப்படியே ஃப்ரான்ஸை விட்டு கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தா இட்டாலி. இப்போ இருக்கிற இடம் இட்டாலியில் உள்ள மில்லினோ. இங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸாக 1 by 1 கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதாங்க மிலானுடைய சென்டர் பீஸ் டோமோ. ஸோ இந்த சர்ச் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 500 வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். பட் இன்றைக்கி மண்டே, அதனால் உள்ளேலாம் நம்ம போக முடியாது. மண்டே எல்லா இடமும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நாங்கள் பிளான் கரெக்டாக பண்ணாமல் வந்தாச்சு. இது டிக்கெட் பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒன்று ஆன்லைனு, ஒன்று ஆன் அரைவல். ஸோ ஒன்று 1 டே மட்டும்தான் வேல்யூவாக இருக்கும். 60 யூரோ தான். 1 டே ஃபுல்லாக நம்ம இது பண்ணிக்கிறலாம். இல்லை 30 யூரோக்கு எடுத்தோம் அப்படின்னா ஹவர்ஸ் கணக்கு தான். 4 hours 5 hours அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு அந்த டிக்கெட்டு டைமிங்கு முன்னாடியே செக் பண்ணிவிட்டு வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஃபுல் வியூவே தெரியும். செம்மையான ஒரு இது. செம்மையான ஆர்கிடெக்சரு. எப்படி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 3000 சிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்னலை, பட் அங்கே சொன்னது ஒரு 3000 சிலை இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்து செஞ்சுருக்காங்க. உள்ளே போனால் நம்ம வீடியோ எடுக்கலாம். பட் ட்ரோனுக்கு மட்டும்தான் அலோடு கிடையாது. பட் வீடியோ எடுக்கலாம். அது வர சந்தோஷம்தான். இப்போ உள்ள அந்த பொருள் எல்லாமே பழைய காலத்து பொருள். அதெல்லாம் எப்படி தான் இன்னமும் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் எல்லாமே செம்மையாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே லிஃப்ட்லாம் இருக்குது. ஸோ நம்ம 1 டே பாஸ் எடுத்தோம் அப்படின்னா உள்ளே லிஃப்ட்டில் ஏறி மேலேலாம் போய் பார்க்கலாம். நீங்கள் மிலான் வந்தீங்கன்னா இந்த டோமோவை பார்க்காம போயிடாதீங்க. ஸோ இதோடைய ஆர்கிடெக்சர் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நேரில் ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு செம்மையாக பார்த்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி இட்டாலி ட்ரிப்பு எப்பாவது அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மிலான் சிட்டியை விசிட் பண்ணிட்டு போங்க. அப்படி அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா இது இப்போ நியூ மாடலில் உள்ள எல்லா பிராண்டோடைய கம்பெனியுமே இங்கே தான் இருக்குது. நம்ம என்ன க்ளோத் எடுக்கிறோம் அப்படின்னா வேர்ல்டு வைடில் என்ன பிராண்ட் இருக்கோ எல்லாமே இந்த இடத்துல கிடச்சிரும். ஸோ பிராண்டட் க்ளோத்து, ஷூ ஃபுல்லாகவே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேசிங்கும் பெஸ்ட் பிளேஸ் இது தான். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் கிடைக்கும். அதே மாதிரி இதில் உள்ள அந்த கிளாஸ் சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் அழகாக கீழே தெரியும். ஸோ அதுவே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே ஆயிடுச்சு. அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே முடியாது, அந்தளவுக்கு ஒரே கூட்டமாகவே இருக்கும். ஆனால் ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே உள்ளே போக போய்கிட்டே இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கெலாம் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. நமக்கு அந்த ஸ்டோரி அந்தளவுக்கு ஃபுல்லாக தெரியலை. ஆனால் ஒரு சிலை இருக்குன்னா அதுக்கு கீழே அவங்க பேர், அவங்க இயர் எழுதி அதுக்கு அவங்கள பற்றி ஒரு இது சின்னதாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ இதையே பார்க்குறதுக்கு 1 டே பத்தாது. இருந்தாலும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக 1 டேயில் அந்த மிலான் சிட்டியை கவர் பண்ணியாச்சு.
இது அந்த காலத்தில் உள்ள சின்ன ட்ராமு. ஸோ அது அந்த காலத்தில் உள்ளது அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே மரக்கட்டை தான், மரத்துலேயே தான் பண்ணியிருக்கு. அந்த கிளாஸ் மட்டும்தான் போக, மற்றபடி எல்லாமே அந்த பழைய ஓல்டு மெத்தட் தான். ரோட்லேயே தான் போகுது, அதிலே தான் காரு, எக்ஸ்பென்சிவான காரும் அதே ரோட்டில் தான் போகுது. ஸோ ஓல்டு நியூ எல்லாம் சேர்ந்து ஒரே சிட்டியில் பயன்படுத்திக்கிறது இது மட்டுமா தான் இருக்கும். ஸோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இந்த ட்ரெயினுடைய அவுட் வியூ காட்டுறேன் பாருங்கள், பார்த்தாவே செம்மையாக இருக்கும். ஆனால் ஃபுல் சவுண்டாக இருக்கும். Okay, give me one pesto and one செம பூட்டு சேல்ஸ் தான் இங்கே அதிகமாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற பூட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு ஒன்றா அவங்க இதை போட்டு கீழே இந்த தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த எத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்கோ அந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அவங்க பேர், அவங்க லவர் பேர், அவங்க ஃபேமிலி பேர் எழுதி போட்டு போயிருக்காங்க.
இனி வேறு யாரும் போடுறதுக்கு கேப் இல்லைன்னு நினைக்கிறேன். கேப்பே இல்லை. இங்கே இதை தேக்கோண்ணா. இந்த மாதிரி எத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்கோ அத்தனை ஃப்ரிட்ஜ்லேயும் ஃபுல் பண்ணிட்டாங்க லாக் போட்டு.